Hello everyone, welcome to Electrical Brains Power Electronics lecture சீரீஸில் நம்ம ட்ரிகரிங் சர்க்கியூட்டை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ட்ரிகரிங் சர்க்கியூட்னா என்ன, எதுக்காண்டி நம்ம ட்ரிகரிங் சர்க்கியூட்டை ரெடி பண்ணணும்? ஏன்னா எஸ்சிஆரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதோட ஒர்க்கிங் ஆப்ரேஷனில் 3 மோட் ஆஃப் ஆப்ரேஷன் படிச்சிருப்போம். ஃபார்வர்டு பிளாக்கிங் மோட், ஃபார்வர்டு கண்டக்ஷன் மோட், ரிவர்ஸ் பிளாக்கிங் மோட்னு பார்த்துருப்போம். ரிவர்ஸ் பிளாக்கிங் மோடில் எஸ்சிஆரோட ஜங்ஷன் J1 J3மே ரிவர்ஸ் பாய்ஸ் ஆயிரும். ஃபார்வர்டு பிளாக்கிங் மோடில் J2 மட்டும் ரிவர்ஸ் பயஸாக இருக்கும். எதனால் J2 ரிவர்ஸ் பயஸாக இருக்குன்னா, நம்ம கேட்டுக்கு எந்த விதமான சப்ளையும் கொடுத்துருக்க மாட்டோம். ஃபார்வர்டு கண்டக்ஷன் மோடில் என்ன பண்ணியிருப்போம், நம்மளோட எஸ்சிஆரோட கேட் டெர்மினலுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட். ஸோ என்ன ஆகும், நமக்கு ஜங்ஷன் J1 J2 J3 மூணுமே நமக்கு அங்கே ஃபார்வர்டு பயஸ் ஆயிரும். ஃபார்வர்டு பயஸ் ஆனதால எஸ்சிஆர் ஆனது ஆன் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ எஸ்சிஆருக்கு நம்ம கேட் சப்ளை கொடுக்குறோம் இல்லையா, கேட் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல, அந்த கேட் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம ட்ரிகரிங் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேட் கரண்ட்டை நம்ம எந்த மாதிரி சிக்னல் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது 3 டைப்பாக பார்த்துருப்போம் இல்லையா? சிங்கிள் பல்ஸு, கண்டினியூஸ் பல்ஸ் அண்ட் டிசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் பல்ஸ் என்னது, ஒரே ஒரு பல்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். அந்த பல்ஸை வச்சு என்ன பண்ண முடியாது, நம்மளோட எஸ்சிஆரோட ஆப்ரேஷனுக்கு ஹோல்டிங் கரண்ட் லேச்சிங் கரண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த பல்ஸ் வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது. ஓகேவா? ஸோ என்ன பண்ண மாட்டோம், சிங்கிள் பல்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் டிசி வோல்டேஜ் பார்த்துருப்போமா? டிசி வோல்டேஜ் ஆனது கான்ஸ்டன்ட்டாக எப்போதுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அந்த டிசி வோல்டேஜை கொடுத்தா நமக்கு ஆன் ஆயிரும். பட் ரொம்ப அதிக அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் கண்டினியூஸாக இருந்தால் அது வந்து எஸ்சிஆரை அஃபெக்ட் பண்ணும். ஹீட் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அந்த டிசி வோல்டேஜையும் சூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கடுத்து பல்ஸ் ட்ரெயின் அப்படின்னு பார்த்துருப்போமா? கண்டினியூஸ் பல்ஸ்னு அந்த கண்டினியூஸ் பல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ட்ரிகரிங் சர்க்கியூட்டை மேக் பண்ணுவோம். அந்த கண்டினியூஸ் பல்ஸை எப்படிலாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற 3 மெத்தடில் படிச்சிருப்போம். ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங், ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ட்ரிகரிங், யூஜிடி ட்ரிகரிங்னு படிச்சிருப்போம். ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங் என்ன பண்ணியிருப்போம், ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸை மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கேட்டுக்கு டேரெக்டாக கேட் கரண்ட் ஆனது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அது கூட என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ்ட்ரா 2 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்போம். ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ் R1, வேரியபிள் ரெசிஸ்டர் R2 கொடுத்துருப்போம் அண்ட் டயோடு D1 கொடுத்துருப்போம். டயோடு D1 எதுக்கு, நம்ம ஏசி சப்ளை யூஸ் பண்ணியிருந்தா வர்ற நெகட்டிவ் கரண்ட், அதாவது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கும்ல, அந்த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கரண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்காண்டி டயோடு D1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ் எதுக்குன்னா, இன்கேஸ் நம்ம வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை 0ன்னு மேக் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், அதிக அமௌண்ட் ஆஃப் கேட் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதை தடுக்கிறதுக்காண்டி ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ் R1 கொடுத்துருக்கோம். வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் R2 எது கொடுத்துருக்கோம்னா அதை வேரி பண்ணி நம்ம கேட்டுக்கு போகிற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங் படித்தோம். அதில் உள்ள மெயின் ட்ராபேக் என்னென்னா, நம்மளோட ஃபயரிங் ஆங்கிள் ஆல்ஃபா வந்து 0 to 90 டிகிரி வரைக்கும் மட்டும்தான் வேரி பண்ண முடியும். 90 கூட அதிகமாக என்ன பண்ண முடியாது, வேரி பண்ண முடியாது. அது என்ன ஃபயரிங் ஆங்கிள், எந்த டைமிங்கில் நம்ம எஸ்சிஆரை ஆன் பண்ணுறோமோ அந்த டைமில் என்ன சொல்லுவோம்னா ஃபயரிங் ஆங்கிள் பார்த்துருப்போம். 90 டிகிரி உள்ள மட்டும்தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங்கை யூஸ் பண்ணி எஸ்சிஆரை ஆன் பண்ண முடியும். இப்போ 110 டிகிரி இல்லை 140 டிகிரியில் எனக்கு ஆன் பண்ணணும்னா என்ன பண்ண முடியாது, அந்த ஆர் ட்ரிகரிங்கை யூஸ் பண்ணி ஆன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அது எனக்கு 90யோட அதிகமாக வேணும்னா அடுத்த மெத்தடுக்கு போயிருப்போமா, ஆர்சி ட்ரிகரிங்னு. அங்கே என்ன பண்ணியிருப்போம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஆர்சி ட்ரிகரிங்கில் 2 சர்க்கியூட் பார்த்துருப்போமா, ஹாஃப் வேவ் அண்ட் ஃபுல் வேவ்னு பார்த்துருப்போம். ஹாஃப் வேவ்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் மட்டும்தான் எஸ்சிஆர் ஆன் பண்ண முடியும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் எஸ்சிஆர் ஆன் பண்ணியிருக்க மாட்டோம். அதே இது ஃபுல் வேவ் ஆர்சி சர்க்கியூட்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளையும் ஆன் பண்ணியிருப்போம், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளையும் ஆன் பண்ணியிருப்போம். ஸோ 2 ஹாஃப் சைக்கிளையும் நம்ம எஸ்சிஆரை ஆன் பண்ணியிருப்போம். அந்த ஹாஃப் வேவ் சர்க்கியூட் ஞாபகம் இருக்கா? கீழே என்ன பண்ணியிருப்போம், ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் R கொடுத்துருப்போம் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருப்போம். டயோடு D1 அண்ட் D2 கொடுத்துருப்போம். D1 ஆனது எதுக்கு, நம்ம அதே மாதிரி தான் ஏசியிலோட நெகட்டிவ் வோல்டேஜை பிளாக் பண்ணுறதுக்கு. டயோடு D2 ஆனது இந்த ரிவர்ஸ் பயஸில் இருக்கும்போது என்ன ஆகும், அந்த கரண்ட் ஃப்ளோக்கான பாத்தை ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ரேஷன் என்ன இருக்கும், அந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் R வேரி பண்ணுறது மூலிமா கெப்பாசிட்டன்ஸோட சார்ஜிங் டைமிங் வேரி ஆகும். அதை பொறுத்து என்ன ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுதோ அப்போ நமக்கு எஸ்சிஆர் ஆனது ஆன் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபுல் வேல் என்ன பார்த்துருப்போம், டேரெக்டாக ஃபஸ்ட்டே ஃபுல் வேன்னு சொல்லியாச்சா. ஸோ 4 டயோடை யூஸ் பண்ணி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ந்து வர்றதை டேரெக்டாக R and C காம்பினேஷனில் கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேட் பல்ஸோட வித்தை வேரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா யூஜிடி ட்ரிகரிங். இதை என்னென்ன நேமில் சொல்லலாம்னா சிங்க்ரனைஸ்டு யூஜிடி ட்ரிகரிங், ரேம்ப் ட்ரிகரிங், ரேம்ப் கண்ட்ரோல், ஓப்பன் லூப் கண்ட்ரோல் ஆர் மேனுவல் கண்ட்ரோல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேமில் என்ன சொல்லலாம், யூஜிடி ட்ரிகரிங் சொல்லலாம்.
இங்கே என்ன பண்ணுறோன்னா யூனிஜங்ஷன் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி நம்மளோட எஸ்சிஆருக்கு கேட் பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். மீதி எல்லாம் சேம் அதே மாதிரி சர்க்கியூட் தான். அங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் எஸ்சிஆரை ஆன் பண்ணுறதுக்கு தனித்தனியாக ட்ரிகரிங் சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணியிருப்போமா. அங்கேருந்து வர பல்ஸ் என்ன பண்ணியிருப்போம், டேரெக்டாக ஒரே ஒரு எஸ்சிஆரில் கொடுத்துருப்போமா. இங்கே என்ன மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற பல்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் எஸ்சிஆரை ஆன் பண்ணிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னா 1:1:1 ரேஷியோவில் இருக்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம என்ன சொல்லுவோம்னா பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ல யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர் இது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்லாம் யூஸ் பண்ணிருப்பேன் வைண்டிங் வச்சு, அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. இதுல மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம என்ன இன்புட்டா கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த சர்க்கியூட்ல பாரு இங்கே 3 வைண்டிங் இருக்கா, 3 வைண்டிங் நம்ம எதனாலும் பிரைமரியா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இதில் நம்ம இன்புட்டா கொடுக்குறோமோ அடுத்த ரெண்டுலையுமே அவுட்புட்டா கிடைக்கும். ஓகேவா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இந்த யூஜிடி ட்ரிகரிங் சர்க்கியூட்ல ஒரே ஒரு சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி 2 எஸ்சிஆர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதே இடத்துல நீ இன்னொரு எஸ்சிஆர் இன்னொரு பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருந்தா அங்கேயே நமக்கு 3 எஸ்சிஆர் ஆன் பண்ணிக்கலாம். உனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஆப்ரேஷன் சொல்லும்போது உனக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். ஸோ ஒர்க்கிங்க பார்த்துடலாமா. ஏசி சப்ளை கொடுத்துருக்கோம். அந்த ஏசி சப்ளை வந்து 4 டயோடை யூஸ் பண்ணி பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் என்ன பண்ணும், கொடுக்குற ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணும். அது அவுட்புட் தான் என்னது பிடிசின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. அந்த விடிசி ஆனது ரெசிஸ்டன்ஸ் R1 வழியா போகுது. இந்த R1 ஆனது என்ன சொல்லுவோம்னா கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வழியா இன்கேஸ் ஏதாவது ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் இருந்துச்சுன்னா இது வழியா நமக்கு என்ன ஆயிரும், வோல்டேஜ் டிராப் ஆயிரும். நெக்ஸ்ட் டிராப் ஆன அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் எங்க போகுதுன்னா இசட். இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா. என்னது இது, ஜெனர் டயோடா. ஜெனர் டயோட் என்ன சொல்லுவோம், அதுக்கு நேம் என்னது, இன்னொரு நேம் ஜெனர் டயோட் ஆக்ட் ஆஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ ஜெனர் டயோட் ஒரு அவுட்புட் வோல்டேஜ் ஆனது கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும், வேரி ஆகாதுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நம்ம இன்புட்ல என்ன அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் கொடுத்தாலும் அவுட்புட்ல வந்து ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் இருக்கும். அதுதான் நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஜெனர் டயோடையும் இங்கே நம்ம என்ன பண்றோம், வோல்டேஜ் ரெகுலேட்டரை தான் யூஸ் பண்றோம். ஓகேவா. ஸோ ஜெனர் டயோட்லேருந்து ஒரு அவுட்புட் வோல்டேஜ் ஆனது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் காம்பினேஷனுக்கு போகுது. இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆனது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். அதே கான்செப்ட் நம்ம ஆர்சியில் யூஸ் பண்ணோம்ல. இந்த ரெசிஸ்டன்ஸை வேரி பண்றது மூலியமா கெப்பாசிட்டன்ஸுக்கு போகிற கரண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமா. ஹை அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா லோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபுல்லி சார்ஜ் ஆக எடுக்க டைமிங் ரொம்ப அதிகமாகும். இங்கே நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ லோவாக வச்சிருந்தா கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும், கெப்பாசிட்டர் என்ன ஆயிரும், குயிக்காக சார்ஜ் ஆயிரும். ஓகேவா. ஒன்ஸ் கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா டிஸ்சார்ஜ் ஆகும்ல. அந்த டிஸ்சார்ஜ் ஆகிற பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே யூஜிடி யூஸ் பண்ணுறோம். யூஜிடி என்ன சொன்னேன், யூனிட் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரா. அதில் என்னென்ன டெர்மினல்லாம் இருக்கும், எமிட்டர், பேஸ் 1 அண்ட் பேஸ் 2. இதெல்லாம் ஆல்ரெடி பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க இல்லையா. எமிட்டருக்கும் பேஸ் 1க்கும் இடையில ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், எமிட்டருக்கும் பேஸ் 2க்கும் இடையில ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்துருப்போம். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எமிட்டருக்கும் பேஸ் 1ஐயும் நம்ம லோயர் பார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், பேஸ் 1 அப்பர் பார்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா. கெப்பாசிட்டன்ஸ் எப்போ நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகுதோ இங்கிருந்து கரண்ட் என்ன ஆகும், இங்கே வரைக்கும் ஃப்ளோ ஆகி வரும். கரண்ட் ஆல்வேஸ் சூஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஆகும், இந்த எமிட்டர் பேஸ் 1 வழியா இந்த பார்ட்டை சூஸ் பண்ணி இது வழியா ஃப்ளோ ஆகும். ஓகேவா. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன அமௌண்ட் ஆஃப் பல்ஸ் வழியா அவுட்புட் வோல்டேஜ் வருதோ அதே நமக்கு எங்க வரும், இந்த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்ல செகண்டரின்னு வச்சுக்கலாமா. இந்த G1 C1 அக்ராஸ் ஆகும், G2 C2 அக்ராஸா வரும். இந்த G1ங்கிறது என்ன பண்ணுவோம், இந்த டெர்மினலில் கொண்டு நம்ம எஸ்சிஆரோட கேட்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுவோம். C1 எஸ்சிஆரோட கேத்தோடில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுவோம். அதுதான் G1 அண்ட் C1 கொடுத்துருக்கோம். ஸோ பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சொன்னேன், 1:1:1 ரேஷியோ. ஸோ ஒரு இன்புட் கொடுத்தா 2 அவுட்புட் எடுத்துக்கலாமா. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இன்னொரு பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தா அங்கிருந்து ஒரு 2 இங்கே ஒரு 2 வருமா, இதுல இன்னொரு பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தா 4 அவுட்புட் வருமா. ஸோ இதில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு சிங்கிள் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் எஸ்சிஆரை நம்ம ட்ரிகர் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீவியஸை பார்த்த எல்லாத்துக்குமே ஒரு எஸ்சிஆருக்கும் தனித்தனியாக சர்க்கியூட்டை டிசைன் பண்ணோம். இங்கே அப்படி இல்லை, ஒரே ஒரு சர்க்கியூட்டை மட்டும் டிசைன் பண்ணி எல்லா எஸ்சிஆரும் ஆன் பண்ணுறதா என்னது யூஜிடி ட்ரிகரிங் அப்படிங்கிறது. ஸோ ஒர்க்கிங் என்னன்னு புரியுதா, ஏசியை கொடுத்துருக்கோம், டிசியை மாற்றியாச்சு, கரண்ட்டை லிமிட் பண்ணியாச்சு, வோல்டேஜை ரெகுலேட் பண்ணி ஆர் அண்ட் சி காம்பினேஷனில் சி டிஸ்சார்ஜ் ஆகும்போது நமக்கானது பல்ஸ் கிடைக்குது. ஓகேவா. ஸோ இதில் வேஃபார்ம் பற்றி பார்த்துடலாமா. வேஃபார்ம் என்னெல்லாம் வரைவோம்னா ஃபர்ஸ்ட் இன்புட் வோல்டேஜ் விஎஸ்ஸை வரைவோம். நெக்ஸ்ட் அவுட்புட் வோல்டேஜ் இங்கே விடிசின்னு இருக்கா, டிசி வோல்டேஜ், ஜெனர் வோல்டேஜ், கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் அண்ட் பல்ஸ். இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் என்ன சொல்லி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், இன்புட் வோல்டேஜ் வந்து சைன் வேவா, இன்புட் நம்ம விஎம் சைன் ஒமேகா டியாக இருக்கும், சைன் வேவா ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 4 டயோடை யூஸ் பண்ணி பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணியிருந்தோமா. அந்த பிரிட்ஜுக்கு அவுட்புட் ஆகிறது என்னவா இருக்கும், டிசி வோல்டேஜாக இருக்குமா. டிசி வோல்டேஜ் என்ன இருக்கும், எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் வோல்டேஜாக வந்திருக்கும், பாசிட்டிவ் வோல்டேஜாக வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்
ஜெனர் வோல்டேஜ் வி செட்டா ஜெனர் டயோட் ஆக்ட் ஆஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொன்னோமா. ஸோ அது அவுட்புட் வர வோல்டேஜ் என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட் வோல்டேஜாக மெயின்டைன் ஆகும். அதை என்ன பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸ்டு வேல்யூவை இங்கே கட் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து கெப்பாசிட்டர் வோல்டேஜா. கெப்பாசிட்டர் என்ன ஆகும், இந்த ஜெனர் வோல்டேஜ் வரும்போதே ஜெனர் டயோட் அக்ராஸா ஆர் அண்ட் சி காம்பினேஷன் தானே கொடுத்துருக்கோம். ஸோ ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணி கெப்பாசிட்டருக்கு போகிற கரண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். அதை பொறுத்து என்ன ஆகும், கெப்பாசிட்டர் ஆனது சார்ஜ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுதோ அப்போ நமக்கு என்ன ஆகும், பல்ஸ் கிடைக்குமா. ஸோ இந்த டைமிங்கில் பாரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிருக்கா. இங்கே கீழே வரதான் என்ன சொல்லியிருப்போம், கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நமக்கு பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட் கிடைக்கும். இங்கேயும் டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லை, டிஸ்சார்ஜ் டைமிங்கில் மட்டும்தான் நமக்கு பல்ஸ் வோல்டேஜ் கிடைக்கும். அதை தான் இங்கே பல்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கோம். ஓகேவா. இந்த பல்ஸ் வோல்டேஜ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதோ 0லேருந்து அதுக்குள்ள டைமிங் தான் ஃபயரிங் ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆல்ஃபா எப்படி நம்ம வேரி பண்ணலாம்னா, அந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதோட வேல்யூவை அதிகமாக வச்சிருந்தா இது சார்ஜ் ஆக ரொம்ப டைமிங் எடுக்கும். நெக்ஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆகவும் டைம் ஆகும். ஸோ ஆல்ஃபா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக வச்சிருந்தா இனிஷியலாக ஷார்ட் டைமிங்கில் என்ன ஆயிரும், உடனே இப்படி சார்ஜ் ஆயிரும். ஸோ டிஸ்சார்ஜ் ஆகும் இங்கேயே ஆகும். இங்கே டிஸ்சார்ஜ் ஆகும், இது நேரம் இந்த இடத்துல நம்ம பல்ஸ் கிடைக்கும். ஆல்ஃபாவோட வேல்யூவும் லோ வேல்யூவாக இருக்கும். ஓகேவா. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த ரெசிஸ்டன்ஸை பொறுத்து நம்மளோட ஆல்ஃபா வேல்யூவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டன்ஸோட சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் டைமிங் வேரி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த கண்டென்ட் எல்லாம் தெளிவாக நீட்டாக புரியுதா. யூஜேடி வேஸ்ட் பண்ணி நம்மளோட ரேம்ப் ட்ரிகரிங் சர்க்யூட்டை எப்படி டிசைன் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா. தேங்க்யூ.